இன்றைய தினம் அதிகமாக பேசப்பட்ட செய்திகளில் இந்த ஒரு செய்தியும் அடங்கியிருக்கின்றது. அந்த வகையில் சென்னை மக்கள் சேவை என்ற யூடியூப்பை நடத்தி வரும் சித்ரா என்பவர் தன்னை பற்றி ஆதாரமின்றி அவதூறு பரப்பினார் என்று அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என யூடியூபர் உதயா சுமதி இன்று ஜனவரி 28 மதுரை சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்திருக்கின்றார். சில நாட்களுக்கு முன்பு யூடியூபர் சித்ரா சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போது பல யூடியூபர்கள் பற்றி பல்வேறு பாலியல் சர்ச்சையான விஷயங்களை பற்றி பேசியிருந்தார். யூடியூபர் உதயா சுமதி பற்றி பேசியிருந்தார். இந்த நிலையில் ஆதாரமின்றி சித்ரா தன்னை பற்றி அவதூறாக பேசியதாக கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உதயா சுமதி என்று புகார் கொடுத்திருக்கின்றார். மேலும் நான் தவறு செய்ததற்கான ஆதாரத்தை அவர் காட்டுவாரா எனவும் கேள்வி எழுப்பியிருந்தார். இதே நேரத்தில் என்னுடைய கணவர் யூடியூப் உதயா பலருக்கும் தெரிந்திருக்கும். அவர் இறந்து 5 வருடம் ஆகிவிட்டது. அதற்கு பிறகு சிங்கிள் பேரண்டா என்னுடைய மகனை நான் கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு வருகிறேன். சமுதாயத்தில் கணவர் இல்லாமல் குழந்தையை வளர்ப்பது எவ்வளவு கஷ்டம் என்று எனக்கு தெரியும். நான் உதயா சுமதி என்ற யூடியூப் சேனல் நடத்தி வருகிறேன். அந்த சேனலில் எந்த ஆபாசமான வீடியோக்களும் நான் போட்டது கிடையாது. யாரை பற்றியும் நான் குறைவாக பேசியது கிடையாது. ஆனால் யூடியூபர் சித்ரா என்பவர் என்னை பற்றி பாலியல் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கின்றார். நான் பணத்துக்காக போகிறேன் என்று அவர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கின்றார். அது உண்மை என்றால் ஆதாரத்தை என்னிடம் காட்டச் சொல்லுங்கள். இதுவரைக்கும் என் மீது ஒரு டாட் விழாமல் தான் நான் வாழ்ந்திருக்கிறேன். நான் எந்த பேர் எடுத்துவிடக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதே பழியை என் மீது அந்த சித்ரா போட்டிருக்கிறார். அவருக்கும் எனக்கும் எந்த முன்விரோதமும் கிடையாது. ஆனால் எதற்காக அவர் என்னை தவறாக பேசினார் என்று எனக்கு தெரியாது. நான் தப்பு செய்தால் அவரிடம் ஆதாரம் இருந்தால் அந்த ஆதாரத்தை காட்ட வேண்டும். இல்லை என்றால் என்னை அசிங்கப்படுத்திய அதே பொதுமக்கள் முன்பு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். அத்தோடு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் காவல்துறையிடம் புகார் கொடுத்து இருக்கிறேன். எனக்கு என்னுடைய மகனை வளர்ப்பதற்கும் குடும்பத்தை கவனிப்பதற்கும் நேரம் சரியாக இருக்கிறது. நான் என்னுடைய வேலையை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். தவிர அந்த யூடியூபர் சித்ரா யார் என்று கூட எனக்கு தெரியாது. அவருடைய வீடியோக்களையும் நான் பார்த்தது கிடையாது. என்னுடைய கணவர் இருந்திருந்தால் இவர் இப்படி பேசியிருக்க முடியாது. என்னுடைய கணவர் இல்லை, நான் தனியாக இருக்கிறேன் என்று தான் அந்த பெண் என் மீது பாலியல் குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றார். இதற்கு எனக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று செய்தியாளர் முன்பு யூடியூபர் உதயா சுமதி பேசியிருக்கின்றார். இன்றைய தினம் மிக பரபரப்பாக பேசப்பட்ட செய்திகளில் இந்த ஒரு செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது.